ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கறவை மாடு மற்றும் எருமை வாங்கக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கறவை மாடு மற்றும் எருமை வாங்குறதுக்கான கடன் திட்டத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் லிமிடெட், அதாவது டேப்செட்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த துறையின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கறவை மாடு வழங்குவதற்கான கடன் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம், அதாவது ஆவின்னு சொல்லுவோம், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் வழங்கப்படுகிறது இந்த சேவை அப்படிங்கிறாங்க. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களின் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிகளுக்கு 2 கறவை மாடுகள், அதாவது எருமை உட்பட வாங்க ரூ.1,20,000, கறவை மாடு ஒன்றுக்கு 60,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி செலுத்தக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். வட்டி வீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு வட்டி 7%, பயனாளியின் பங்கு பார்த்தீங்கன்னா 5% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பரப்பினர், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, டினாட்டிஃபைடட் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களோட ஆண்டு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்திற்குள் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த 3 வகுப்பினருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த கறவை மாடு வழங்கும் திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் மூலமாக இதை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்குமே வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதிலிருந்து குறைந்தபட்சம் 18 வயது, அதிகபட்சம் 60 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தகுதிகள் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, மாவட்ட கூட்டுறவு உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பால் சொசைட்டியில், அதாவது கவர்மெண்ட் பால் சொசைட்டி ஆவின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆவினில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கணும், அங்கே ஒரு மெம்பராக நீங்கள் இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கறவை மாடுகள் வச்சுருப்பீங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஏதாவது பால் வந்து நீங்கள் டெய்லி விநியோகம் பண்ணுறது, அதாவது ஊற்றுறது, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு உறுப்பினராகவே இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் தகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம், அதாவது ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ நீங்கள் ஆவினில் போய்ட்டும் அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த உறுப்பினராக ஒன்று சேர்ந்துருப்பீங்க மாவட்ட பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னாவே அவங்க வந்து ஆவின் மூலமாக உங்களுக்கு த்ரூ பண்ணுவாங்க. தேவைப்படும் ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி, வருமானம் மற்றும் பிறப்பிடச் சான்று. ஜாதி சான்று எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் டேப்செட்கோவிலிருந்து தான் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் பொருந்தும். அவங்களோட ஜாதி சான்று வேணும். வருமானம் எதற்காக கேட்குறாங்க அப்படின்னா, ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள்ள, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி அவங்களோட ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு கம்மியாக இருக்குனுங்கிறாங்க. பிறப்பிடச் சான்றிதழ் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, பிறப்பிடச் சான்று அப்படிங்கிறது அந்த நேட்டிவில் அவங்க அங்கே தான் இருக்காங்களா, ஸோ அந்த ஒன்றியத்திற்கு உட்பட்டவங்களா, பால் ஒன்றியத்திற்கு உட்பட்டவங்களா அப்படிங்கிற பரிசோதிக்கிறதுக்காக தான் கேட்குறாங்க. சிம்பிள் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் அப்படின்னு ஆவினில் தான் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இதற்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2 கறவை மாடுகள், அதாவது நீங்கள் எருமையும் வாங்கிக்கலாம், மாடுகளும் கறவை மாடுகளும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 மாட்டுக்கும் சேர்ந்து 1,20,000 கொடுக்குறாங்க. கறவை மாடு ஒன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60,000 கொடுக்குறாங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஆண்டு வட்டி விகிதம் 7% அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி செலுத்தக்கூடிய காலம், அதாவது இந்த 1,20,000 திருப்பி செலுத்தக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் அவங்க வந்து டைம் கொடுக்குறாங்க. அந்த 3 ஆண்டுகளுக்கு வருடம் 7% வட்டியில் கொடுக்குறாங்க. குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே இந்த ஸ்கீம் மூலமாக பயனாளியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.